உங்க குழந்தைங்க ஆக்டிவா விளையாடிட்டு ஆக்டிவா இருந்துட்டு திடீர்னு அமைதியா இருக்காங்களா? உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்களா? என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? சமீபமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தேங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன். அவங்க குழந்தை எப்பவுமே கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து விளையாடிட்டே வருவான். ஏதாவது வந்து கொஸ்டின் கேட்டே இருப்பான். அப்படியே ரொம்ப பிளேஃபுல்லா வந்துட்டே இருப்பான். ஆனா அன்னைக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அமைதியா வந்துட்டு இருந்தான். அவன் என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவனை கூப்பிட்டு கேட்டேன். ஏன் செல்லம் நீங்க நல்லா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. இல்ல குழந்தை சொன்னா, நான் பேசினா திட்டுவாங்க, பேசாம அமைதியாவான்னு சொல்லுவாங்க, நான் அதான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீலிங்காக சொன்னாங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நம்மளோட பர்சனல் லைஃப் இல்லை அஃபிஷியல் லைஃப் ஏதோ வந்து நம்ம அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஸோ பெரும்பாலும் நம்ம குழந்தைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார வச்சிருவோம். ஸோ என்ன ஆகும்னா அந்த குழந்தை கேட்டு கேட்டு பேசி பேசி ட்ரை பண்ணி அதுக்கான சப்போர்ட் கிடைக்கணும் போது அது அப்படியே ரொம்ப வந்து மூட் ஆஃப் ஆகிடுது. நம்ம என்ன பேசணும் வந்து திட்டுவாங்க, நம்ம வாயை திறந்தாலே வந்து நம்மளை வந்து அமைதியாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சப்ரெஷன் வந்துடுதுங்க. அப்படிங்களோட ட்ராவல் பண்ணும்போது அது பை வாக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் போனாலும் சரி, கார் பஸ் என்ன டிரான்ஸ்போர்ட்டை நம்ம எப்படி குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணாலும் சரி, ஈவன் வீட்டில் கூட நம்ம குழந்தைங்க கூட நம்ம இருக்கும்போது கூட குழந்தைங்க எதனா பேசினாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா, நான் பார்த்தேன் இங்கே வந்து அழகாக வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் கலராக வருது அப்படிலாம் கூட நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் அது வெடிக்குது இப்போ என்ன அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து எதுவுமே என்கரேஜ் பண்ண மாட்டோம். கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் புதுசாக இருக்கும். நம்ம ரொட்டீனாக ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு பார்க்குற கடை பார்க்குற விஷயம் எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க வந்து அவங்க வளர்ந்துட்டே வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்க்குற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் அவங்க கொஷின் கேட்டாலும், அதை பற்றின ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டாலும், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுங்க. ஐக்கியூவும் நல்லா வளரும். ப்ளஸ் வந்து அவங்களும் ரொம்ப வந்து எப்பயுமே ஆக்டிவாக ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்ஸ்.